ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन. ஜெனரல் நாலேஜா? எனக்கு முழு நாலேஜே தெரியாது. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? ஜெனரல் நாலேஜா? பாத்து ட்ரை பண்ணலாம். ஒரு 12 क्वेश्चन நான் லேப்டாப்ல எடுத்து வச்சிருக்கேன். நான் क्वेश्चन கேட்க போறேன், ரெண்டு பேரும் ஆன்சர் சொல்ல போறோம். சரியான क्वेश्चन. நான் தான் போவேன்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சு ரெண்டு பேரும் மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் கேட்க போறேன். ஓகே, let's start the first question. First question. Name the national animal of India. நம்ம இந்தியாவோட நேஷனல் அனிமல் என்ன? யானையா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? வாயில சொல்லக்கூடாது. வாயில சொல்லக்கூடாது, எழுததான் செய்யணும். டாடி பாத்துட்டாங்க உன் ஆன்சரை. No, God, please, no, no. தேசிய விலங்கு. ஏமா புலி பாரு. இந்த மயில் அது வந்து தமிழ்நாட்டுக்கு வருவேன். தமிழ்நாட்டுக்கு இருக்கா? குரங்கா இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நீங்க ஆன்சர் காமிங்க ரெண்டு பேரும். நான் வந்து மயில் இருக்கு. அப்ப ஆன்சர் காட்டிட்டேன். ஆன்சர் வந்து பாருங்க, டைகர். ஏப்பா நான் புலி எதுன்னு மயில் இல்ல. கரெக்டான ஆன்சர் டைகர். டைகர். தேசிய பறவை. என்ன கேட்ட நீ? பறவை தானே கேட்ட? விலங்கு 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 விலங்கு. ரீவைண்ட் பண்ணி பாருங்க. விலங்கு விலங்கு விலங்கு. ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? நான் கரெக்டா எழுதிருப்பேன்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போச்சா? நம்ம தேசிய ரிவர் என்ன? ரிவரா? ரிவர். யமுனா, காவேரி, கோதாவரியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. Name the national river of India. தேசிய ரிவர். அவன் சொன்னது நீ தெரியல. அப்ப கோதாவரி. யார் அவன்? தெரியும் நினைச்சு அதுல டாடி திரும்பலாமா? ஆன்சர் வந்து கங்கா. கங்கா. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கங்கா யமுனா காவேரினா. நீ அது எழுதுறது அன்னை கூட பார்த்தேன். ஆனா என்ன படிச்சது? இங்கிலீஷ்ல எழுதிட்டேன். ஏதோ கோதாவரி படிச்சேன். கங்கா கோதாவரி படிச்சேன். ஒரு வருஷத்துல எத்தனை நாட்கள் இருக்கிறது? 365 நாள். ஆன்சர் வந்து 365. நான் தான் பார்த்து ஆன்சர் அவ்வளவுதான். ஏன்னா 365 நாள்ல வேலை பார்த்தேன். அதனால முடிச்சு விட்டீங்க. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க Name the biggest continent in the world. ஓகே. ஏய் தமிழ்ல சொல்லுங்க எனக்கு. ஆஸ்திரேலியா. வாயில வந்து ஆஸ்திரேலியா. ஆன்சர்ஸ். correct answer is Asia. ஏசியா. Asia is the biggest continent in the world. சூரியன் எந்த திசையில் உதிக்கும்? கிழக்கு. இந்த வாயில சொல்லக்கூடாது. I am sorry, Babu. ஈஸ்ட். கிழக்கு தான் ஓகே. என்ன ஈஸ்ட்? எப்படி ஈஸ்ட் வரும்? இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. உதிக்கும். ஈஸ்ட் தான். ஈஸ்ட் தான் சன்ரைஸ் ஆகும். டேய் நான் தமிழ் எழுதிங்க, இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன். ரெண்டும் ஒண்ணானே. Who was the first prime minister of India? இந்தியாவோட first prime minister யாரு? ஜவஹர்லால் நேரு. சொல்லக்கூடாது. ஓகே. ஆன்சர் என்ன? ஜவஹர்லால் நேரு. அதெல்லாம் அப்ப நேரு. How many states are there in India? 27. இதுல வந்து பாண்டிச்சேரி சேர்த்து ஒரு நினைக்கிறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 29 I think. 29 தான் கரெக்ட். 27 28 பாண்டிச்சேரியா? ஃபர்ஸ்ட் 29. அப்ப பாண்டிச்சேரி சேர கூடாது. பிரிச்சாங்க. அப்ப 28 ஸ்டேட்ஸ். 27 தான் இருக்குது. 28. மாத்திட்டாங்களே, நமக்கு தெரியாம மாத்திட்டாங்க.
அப்ப எனக்கு ஆன்சர் தான் கரெக்ட். டேய் கரெக்ட்னா இல்ல தப்பு. ஆன்சர் யார் பாயிண்ட் ஓவர் ஒரிஜினல் செட்டிங் 28 தான் இருந்துச்சு. அது பாண்டிச்சேரி சேர்த்தாங்க அப்படி சேர்க்கல அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்ல யார் சொல்றது கரெக்ட் தான். ஆன்சர் அப்ப சரி ஓகே. 8 anti-clockwise is it is from left or right. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. போட்டு ஆன்சர் போட்டுடலாம். போட்டீங்களா? ஆன்சர் சொல்லவா? கிளாக் வைஸ். நான் லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் கேட்டிருக்கேன். கிளாக் வைஸ் ஆன்சர் தப்பு. நான் ரைட். கிளாக் வைஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு. கிளாக் வைஸ்னா இப்படி சுத்துறதுன்னு அர்த்தம். கிளாக் வைஸ்னா ரைட். அப்ப அதெல்லாம் இல்ல. anti-clockwise it is from left or right. நான் ரைட் எழுதிருக்கேன்பா. ஆன்டி லெஃப்ட்ல சுத்து ஆன்டி கடிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி சுத்தினாதான் கிளாக் வைஸ். இப்படி சுத்தினா ஆன்டி லெஃப்ட் தாண்டி ரைட். எப்படி ரைட் தான் சுத்துவான் அவன். ஆன்டி கிளாக் வைஸ்ன்றா. கிளாக் வைஸ் இப்படி. ஆன்டி கிளாக் வைஸ்னா ரிவர்ஸ். ரைட். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஒரு வாட்ச் இருக்குது. அதுதான் கிளாக் வைஸ் சுத்தும். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா ஆன்டி பின்னாடி ரிவர்ஸ். ரிவர்ஸ்ல இருக்குது. அது சுத்தும். ஓகே. நல்ல ஈஸியானது. அதுல படிச்சா 9th கொஸ்டின். What is the currency of the Union State? Union State ஓட யூனியன் ஸ்டேட். யுனைடெட் ஸ்டேட் என்ன தமிழ் என்ன? தமிழ் சொல்லு. அமெரிக்காவோட இது கரன்சி டாலர். ஐயோ டாலர் டயர்னு இல்லைங்க. அழிச்சிருச்சு. நான் சொன்னா பாத்துருக்குறான். டாலர் போட்டா யூஎஸ் டாலர்னு போட்டேன். யூஎஸ் டாலர். யுனைடெட் ஸ்டேட்ஸ் தப்பு தான். யூஎஸ் டாலர்னால ஒண்ணுதான். டாலர்னால ஒண்ணுதான். ஸ்பெசிஃபிக்கா ஸ்டேட் எப்ப நான் வேற எதுவும் எழுதிருக்கேன். அழிச்சிட்டு இந்த யூஎஸ் டாலர் தான் பாத்து சாட்சிங்க. ஓகே நானும் ரைட்டு. அடுத்து எத்தனை டிக்கெட்? இந்த அனிமலோட கழுத்து பெருசா இருக்கும். நம்ம ஸ்டேட்ல இல்ல பொதுவா which animal சொல்லக்கூடாது. no from its long leg. எந்த அனிமலுக்கு கழுத்து பெருசா இருக்கும்? கழுத்து பெருசா இருக்குமா லென்த்தா இருக்குமா? லென்த்தா. அது எப்படி இந்த பெருசு? இப்ப ஒட்டகம். ஜிராஃபி தான் கழுத்து ரொம்ப பெருசா இருக்கும். ஒட்டகம் பெருசாவே கேமல். அப்ப அந்த ஒட்டக சினிக்கு தான் எழுதிருக்கேன். ஒட்டகோட சினிக்கு எங்க சினிக்கிறது எனக்கு எழுதி ஏற்பட்டேன். அது ஒட்டக சினிக்கு தானே கரெக்ட். ஒட்டக சினி. ஜிராஃபி. நான் ஒட்டகம் எழுதிட்டேன். சினிக்கு எழுதுறேன். which bird lays the largest leg? எந்த பறவைக்கு கால் பெருசா இருக்கும்? இப்ப எனக்கு தெரியும். எதுக்கு தெரியும்? இப்ப எனக்கு தெரியும். நம்ம ஐயா ஆயாட்டோட கிண்ணி கோழி. என்ன கிண்ணி கோழி இல்ல, வாங்கோழி. வான்கோழி தான் எனக்கு தெரியும். இப்ப அது வாலுக்கு கழுத்துல பெருசா இருக்காங்க, காலு பெருசா இருக்காது. கழுத்து பெருசா இருக்கும். நீ கழுத்து கேட்டியா காலு கேட்டியா? அப்ப கொக்கு. அப்ப வெள்ளை கொக்கு. நான் சொல்லவா? வெள்ளை கொக்கு பானா ஆஸ்ட்ரிச். அப்படின்னா டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. அது பேர் என்ன வரும்? நெருப்பு கோழி. எப்ப பஸ் நான் கடவுள் வான்கோழி. இது ஆஸ்ட்ரிச் வான்கோழி. இதுல வீட்டுல வர மாட்டாங்க. கொத்திருங்க. கொக்குமே பெரிய காலத்தான் இருக்கும். அவனை பார்த்ததே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா கிண்டியில நீங்க தானே வெள்ளை கலர்ல ஹைட்டா இருக்குமே. கரும்பு கலர்ல சாம்பல் கலர்ல இருக்காதுவா? இந்த கோயில்ல இருக்காதா? பாக்குறதே ஒரு பெருசா இருக்காதுவா? அதுதான்
மறந்து வச்சுப்போம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் கரெக்டா சொல்லுது. How many planets are there in our solar system? எத்தனை வானத்தில் இருக்கணும்? இப்ப உள்ள கரண்டா உள்ளது சோலார் விண்வெளியில விண்வெளியில எத்தனை solar system இருக்கு? இங்க இருக்கு விண்வெளியில. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. 9 கிரகங்கள். கரெக்டான கரெக்ஷன். நீ கரெக்டா சொல்ற, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேனா? எனக்கு தெரியும். எத்தனை இங்க இருக்குதா? சரி. 12. ஓகே 12 பா. ஐயோ 8 8 இருக்கு. அதுல ஒண்ணு ப்ளூட்டோ, அது வந்து இப்ப அது காணாம போயிடுச்சு. அதனால இப்ப 7 தான் இருக்கு. தற்போதைய நிலை 7. 8 9 இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ப்ளூட்டோ கீழ வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நான் 9 போனேன். அது இவ்வளவு தப்புதான். இவன் என்ன நினைச்சிருக்கான் பாருங்க. இவன் என்ன நினைச்சானா ப்ளூட்டோட 8 இருக்குன்னு நினைச்சிருந்தான். கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் சொல்லல. கொஸ்டினோட ஆன்சர் நாடகம். ஓகே, இந்த கேமோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா நோ, என்னவே தேவையில்லை, நான் தான். 6 7 8 8.12க்கு 12க்கு 8 பாயிண்ட்ஸ். இது ரைட் தான். எது? 1 2 4 4 தான் கரெக்ட். 4 வினாக்களுக்கு கரெக்டான பதில் சொல்லுங்க. இந்த போட்டி செகண்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் ரன்னர் அப். இந்த கேமோட வின்னர் இப்ப ஸ்டேட் லெவல்ல கேட்டா நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். சென்ட்ரல் லெவல்ல போச்சுனால கொஞ்சம் கஷ்டமா போச்சு. சப்ஸ்கிரைப் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாட்டர் வாக் சேலஞ்ச் பண்ணுங்கன்னு. நம்ம சென்னையில் இருக்கிறதுனால அது இது பண்றது கஷ்டமா இருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் பண்ணுவோம், பண்ணி நம்ம வீடியோ போடுறோம். கமெண்ட் பண்ணவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆன்சர் நம்ம கண்டிப்பா அந்த வீடியோ நான் கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா அந்த வீடியோ இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது சேலஞ்ச் அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா நாங்க எடுத்து போடுறோம். எங்களால முடியாத சேலஞ்ச் அவங்க ஊர்ல போய் பண்ணுவோம். ஆமா, நான் சென்னையில இருக்கிறோம், அதனால அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண முடியாது. ரொம்ப பிளேஸ் அதனால சப்போஸ் நான் வெளில சென்னை விட்டு வெளில எங்கேயாவது போனீங்கனாலும் கண்டிப்பா பார்ப்போம். சேலஞ்ச் பண்ணிட்டு நாங்க வீடியோ போடுறோம். உங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு மறக்காம நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.